நானும் மதுரைக்காரன் தான்டா. இன்னைக்கு பிஜேபியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தன் மாவட்ட பொறுப்புல இருக்க ஒரு ஆள் வந்து சென்னையில வந்து ஒரு 10 பெண்களை ஏமாத்தி காசு வாங்கியிருக்கான். அந்த காசை வச்சு கேட்டா என்னடா பண்ண அப்படின்னு கேட்டா, தங்கச்சி கல்யாணத்துக்கு செலவு பண்ணேன், கார் வாங்கினேன் அப்படிங்கிறேன். ஒரு 10 பொம்பளை ஏமாத்தி காசு வாங்கியிருக்கேன். இதெல்லவா வந்து ஒரு அண்ணனுக்கு அன்னையும் பூரா இதான் செய்வாங்களா தெரியலையே, நம்ம பண்ணது இல்லையே. வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளையால் தானே. இங்க இப்படி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நார்த்ல பார்த்தா சாமியார்களை பூரா பண்றதா பார்த்தா சாமியார் ஏதோ குரு பூஜைக்கு போன மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த கத்தி எல்லாம் எடுத்துட்டு சூதாயத்தெல்லாம் எடுத்துட்டு வண்டி மேல அப்படின்னு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டுக்கு போவாங்களே அந்த மாதிரி போறாங்க. ஜல்லிக்கட்டுக்கா? ஏங்க அதோட போய் இவங்கள போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டு எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க காவாலி பயில வேலைக்கு போகாம சோத்த தின்னுட்டு சரி ரைட்டு. எங்க இதுக்கே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களா அங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்பீக்கர் மேல வந்து பாட்டை போட்டு ஏறி நின்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு பண்றாங்க. வெயில்ல இருந்து கிடைக்கிற சக்தியை நேரா வாங்கிட்டு ஒரு வயதான ஒரு கூட்டத்தை சாமியாருங்கிற போக்குல அழிச்சிட்டாங்க. ஒரு இளைஞர் படையில போனா அழிச்சிட்டாங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த நார்த்துகள்ல பிஜேபி மாதிரி ஆட்கள் ரூல் பண்ற இடத்துல வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இவனுங்க அறிவை புகுட்டாம, இவனுங்க படிக்காம இருந்தாலும் தலைவர் அவங்களுக்கு ஓட்டு போடுவான்னு தெரிஞ்சு போச்சு. இவங்களை படிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாது திருமணி சங்கப்பத்துல அந்த சங்கராச்சாரியார் பாத்தீங்களா அடி வாங்கினது? ஆமா, போலீஸ்கார நிக்க வச்சு போட் யார் நீ இந்த பக்கம் வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீ கங்கையை சரிப்படுத்தின காசை வந்து நீ அதை சரிப்படுத்தாம அந்த நதியை சரிப்படுத்தாம சாப்பிட்டுட்டு இப்படி வந்து நீ இங்க வந்துட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு போலீஸ்காரனை வச்சு உங்க சாமியார் டீம்ல ஒருத்தனே அடிச்சு हमारे भगवान सड़क पर खड़े हुए हैं. சாமியார் அடிக்கிறாங்க, போலீஸ்காரன் அடிக்கிறாங்க. பேட்டி கொடுத்ததுக்கு கேள்வி கேட்ட சாமியார்கள் அடிக்கிறாங்க. கேள்வி கேட்ட சாமியார் சரியான பதில் பாய்ஸ் பாத்தீங்களா, கேள்வி கேட்ட சாமியார் அடிக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இங்க நார்த்ல வந்து சாமியார் அப்படி இருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதுவும் நம்ம ஊர்ல பால தண்டாயுத சுவாமி அந்த கோவில்ல மதுரையில அர்ச்சகர் வந்து தட்டுல வந்து காசு போட்டாங்கன்னா நீங்க வந்து எடுத்து ஜோப்ல போட்ட கூடாது, எடுத்து உடனே உண்டியல்ல போங்க அப்படின்னு சட்டப்படம் தான் இருப்பாங்க. ஜோப்ல இல்ல, வேட்டியில அப்படியே வச்சுட்டு போவாங்கல்ல. இனிமேட்டு அது கூடாது, எடுத்து உண்டியல்ல போடுங்க, உங்களுக்கு சம்பளம் வருது இல்ல அதுதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அவங்களுடைய மெயின் சோர்ஸான பணத்திலே வந்து கை வைக்கவும் வந்து அதிர்ச்சியில இருக்காங்களாம். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியல் என்ன கார்பரேஷன் பைப்பா? ஆமா, இவங்களுக்கு ஃபேவரா வந்து இன்னொருத்தவங்க வந்து பேசியிருப்பாங்கல்ல, சுவாமி கும்பிட போனீங்கன்னா உண்டியல் எல்லாம் நீங்க வந்து காசு போடக்கூடாது, தட்டுல தான் போடணும். அவெல்லாம் வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கா. ஆமா, ஒருத்தர் 300 ரூபா வாங்க உங்க பக்கத்துல பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்து, ஒருத்தர் 500 ரூபா ஒருத்தர் பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் எடுப்பாரு உங்களுக்கு அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து பட்ஜெட் கொடுக்குறவங்களே அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. 10,000 வாங்கிடுறாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அதுக்கெல்லாம் செட்டு ஜாமா வாங்கிட்டு வந்து காலையில வந்து ஒரு தலைவா எந்த ஊர்ல இருக்க கணபதி? எங்க ஊர்ல 10 ரூபா 12 ரூபா வாங்குறாங்க. உங்க ஊர்ல ஜாஸ்தியா வாங்குறாங்க. கணபதியை கூட்டு போறீங்களா? மினிமம் 15,000 ரூபாய் இல்லாம நான் வரமாட்டேன். வாத்தியார் வந்து அப்படிதான் ஷிட். சேமமா லோக்கல் ஐயரை எவனாவது பிடிச்சு பண்ணிக்கோங்க. இதுவே வந்து கம்மிங்க. இன்னும் 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் போகுது. ஓ வாவ் வாவ் தான் ஐயா. சரி ரைட், படிங்கடா பரமா என்று முடிச்சுக்க வேண்டியது. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக, ஒரு கூட்டு கிளியாக அப்படின்னு ஒன்னா இருந்த ஒரு கட்சியில ஒன்னாலாம் இல்ல அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டாங்க. செத்துருச்சா? இப்போ வந்து அப்படியே வந்து டே ஒன்னு என்னாலதான்டா நீ வந்த, நீ எப்பரா உன் மூஞ்சி மட்டும் எப்பரா பேனர்ல இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் வந்து பொங்கி இருக்காரு. அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தில் பாராட்டு குழுவை சார்ந்திருக்கிற 4 பேர் என்னை சந்தித்தார்கள். என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அதிலே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்திலே என்னுடைய உணர்வுகளை எங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். ஏண்டா எங்க அம்மா தான் எல்லாம், நீங்க அதுக்கு முன்னாடி அப்பா தான் எல்லாம், நீங்க அப்பா அம்மாவை தூக்கிட்டாங்க. நீ யாரு? நீ வந்து தவழ்ந்து தானே வந்து ராஜாக்கள் மாளிகையில் அந்த மாதிரி காணாத இன்பமடா. அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வந்திருக்கு. என்ன காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து போட்டாங்களாம். என்ன கூட்டம் அப்படின்னா, அத்திக்கடவு அவனாசி திட்டம் வந்து பண்ண மாதிரி. ஆமா, இவங்க தான் வந்து டிராஃப்ட் ரெடி பண்ணி 10 வருஷமா இருந்தாங்க, ஒன்னும் பண்ணல. இப்பதான் வந்து யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய பிரஷர் தாங்காம வந்து ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணிருக்கதா வந்து எடப்பாடி ஆத்திக்கிட்டு இருக்காரு. ஐயன் என்ன முதுகம்பிட்டு இருந்தாரா? பிரஷர் தாங்காம அதுல ஒரு காமெடி வேற போட்டு விட்டாங்க. கார்ல வந்து நான்லாம் வந்து தனியா போவேன் தொகுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. யாரு அவரா? எங்க அந்த தொகுதிக்கு போயிருந்தாங்க. 30 கார் வரிசையா கீ 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 நடிச்சு காது ஜம்மு கிளியுது. குடியரசுத் தலைவர்களுக்கு வர மாதிரி முரட்டு இதுலதான் போய்கிட்டு இருந்தார் எடப்பாடி. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுது இருக்கும் சரி எனக்கு 100 கார் வேண்டும்னா நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும்.
சரி, அதான் அத்திக்கடை அவினாஷ் திட்டம் வந்து நீங்க வந்து எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணாங்களாம், விழா எடுத்தாங்களாம். போராட்டம் நடத்தினதுல ஐயா எடப்பாடிக்கு போட்டோ வச்சுட்டாங்க. அவருக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க, வேற யாருக்குமே வைக்கல. அதாவது அந்த கட்சியை சார்ந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் பந்தல் எனக்கு தெரியும் 2-3 ஏக்கரா போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள பூரா வெயில் தாங்காம பந்தல் போட்டிருக்காங்க. விவசாயிகள் தான் வெயில் தாங்காம பந்தல் போட்டிருக்காங்க. இதுல தாண்டான வந்து செங்கோட்டையன் வந்து ஜே நியூஸ் போட்டு ஒரு மைக்கு வச்சு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க விவசாயிகள் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குதாங்க அவர் காண்டாயி வந்து எங்க அம்மா போட்டோவும் இல்ல, எம்ஜிஆர் போட்டோவும் இல்ல, இந்த ஆள் மூஞ்சி மட்டும் பல்ல காட்டிட்டு இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. போகும்போது ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து விட்டு போயிட்டாரு. இதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தா நம்ம மெயின் ரோடு இருக்காருல்ல, யாரு, ஜெயக்குமார் சார் அண்ணா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இது வந்து கட்சி பண்ணது இல்லைங்க, இது வந்து விவசாயிகள் பண்ணது. அப்போதான் எனக்கு டவுட் வந்து, நீங்க சொன்னீங்களா அந்த ஜே மைக்கு, அதுக்கப்புறமா வந்து அந்த பந்தல் கூட்டம் எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து அண்ணனுக்கு வந்து திரண்டு வராங்களா, அந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட கவர்ச்சி இருக்கா? இல்ல அவ்வளவு செல்வாக்காங்க. என்ன பார்த்தாலே தெரியுது ஒரு கட்சிக்காரங்க போட்ட மேடையில் நல்லாவே தெரியுது. இதுல வேற வெயில் படாத செட்டு வேற. ஏமாத்தாதீர்கள் மக்களே. எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் முட்டு கொடுக்க வந்து ஒரு ஆள் இருக்குப்பா, ஜெயக்குமார் இருக்காரு அப்படின்ற தைரியத்துல வந்து அவர் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காரு. நடத்தினதுனால வந்து தெரியாம போட்டாங்க. எப்படி எடப்பாடிக்கு ஆண்டி நடந்து வந்த கட்சியா இல்ல அம்மாவுக்கும் எம்ஜிஆர் காண்டி வந்த கட்சியாங்கிறது தெரியல. ஒரு வருஷத்துல எலெக்ஷன் இருக்கு, இவர் வந்து எல்லாரையும் வந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து செங்கோட்டையன் கோச்சிக்கிறாரு, நாளைக்கு வந்து கோகுலேந்திரா கோச்சிப்பாங்க. இப்படியே வந்து சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா தமிழ்நாட்டுல வேற யார் தாங்க இருப்பா, இவர் இல்லனா? அதான் தலைவா சொல்லிட்டாங்க தலைவா, இது வந்து கூட்டணியை பத்தி நாங்கெல்லாம் முடிவுல இருக்கோம், அந்த டயத்துலதான் முடிவு எடுப்போம். கூட்டணி இவங்க வந்து ஒட்டுமொத்த கட்சி பத்தி எடுத்து வந்து கடை வைப்பாங்க. அதான் நேராக போட்டு உடச்சிட்டீங்க. எங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம், எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம், நாட்டை நாங்க வந்து சிறப்பாக்குவோம்னு அதிமுக காரங்க சொல்லிருக்காங்க. இவங்க மேல இப்பயே வந்து பிஜேபிகளுடைய வாடைகள் வந்து வீசுது. சரி, அடுத்தது எனக்கு வந்து இவங்க ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னா இவங்களுக்கு கொள்கை என்னன்னு சொல்லுங்க. கொள்கை நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டுருக்கீங்க. அவங்க கொள்கை ஒண்ணு இருந்தா முதலே சொல்லிருப்பாங்க. கொள்கை இருந்தா மக்கள்கிட்ட போயிட்டு வந்து நாங்க இதுக்கெல்லாம் வந்து இதுதான் எங்க கொள்கை, இதுக்கு தான் நாங்க போராடுறோம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திட்டம் சொன்னா நாங்க கொண்டு வந்த திட்டம். ஆனா அப்போதைக்கு நான் கொஞ்சம் பினான்சியலா நிறைய வேற வேலைகள் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதனால யாராவது வந்து எங்க 10 வருஷமா நீங்க இருந்தீங்க அப்ப வரல அப்படின்னு கேட்டா, இல்ல அப்ப வந்து நாங்க எல்லாம் ப்ராசஸ் முடிச்சிட்டோம், ரோடு போடுங்க, சென்னை டு சேலம் காஷ்மீர் வரைக்கும் ரோடு போட்டுருக்காங்க. வடக்கைங்க கூட ஃபுல்லா கான்டாக்ட்ல இருக்கதா வந்து வாட வீசுது. நாம் தமிழர்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் சார் வந்து நீங்க வந்து தோத்தீங்க அப்படின்னா, என் தொண்டை சரியில்லைப்பா, அதனால நல்லா வந்து அப்படி சொல்லலாம்ல. தொண்டை சரியில்லாதனாலதான் நான் பேசல, இல்லாட்டி நான் வந்து கிளப்பி இருப்பேன், கிழிச்சிருப்பேன். எனக்கு நேரம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் தொண்டை சரியில்லாம போச்சு, கட்டிடுச்சு, நான் கொன்னு புதைச்சிருப்பேன் உங்களை. இதுல மெயினா என்ன பாத்தீங்கன்னா, ஓட்டு வங்கியோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய தாட் என்ன பண்ணா, எந்த கட்சியும் இல்ல, நம்ம போய் கத்தி பெரியார்லாம் அம்புழுத்தோம்னா அங்க இருக்கிற பெரியாருக்கு அகைன்ஸ்டான ஆட்கள் கூட நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு கேவலமான ஒரு சின்ன காமெடியில வந்து பார்த்தா பூரா அரைச்சே பேசலாமே, பெரியார பேசலாம், வேற யாருக்கு கோவம் வரும், சங்கிகளுக்கு வரும், சங்கி ஓட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இதான் இப்ப சொன்னேன், மக்களுக்கு புரியுற மாதிரி, மக்களுக்கு உடச்சி பேசணும்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க வந்து கண்ணாடி எல்லாம் போட்டு இன்டெலிஜென்ட் பேசலாம், எங்க மாதிரி பாமரனுக்கு எங்க தெரியும்? நான் தானே லோக்கல் ஊர்க்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட், இவங்க என்ன முடிவுல இருக்காங்க, சீமான் என்ன முடிவுல இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதுல எடுத்து ஓட்டு போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் 2024க்கும் 25க்கும் போட்டு விட்டதுல என்ன காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை டிஎம்கே ஓட்டு ஃபுல்லா அதிகமே இருக்கு. ஏன்னா பாதி பேர் ஓட்ட மாத்தி இந்த சின்னத்துல குத்திட்டாங்க. அதிமுக காரங்க ஃபுல்லா திமுகக்கு மாத்தி தான் மாறாங்க. ஏன்னா திமுக அதிமுக பெரும்பாலான மக்கள் இதுதான் போடுவாங்க. அதுல வந்து ஏடிஎம்கே வந்து இல்ல நான் போட்டி இல்லைன்னா அங்க அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கும்? ஏன்னா என்ன இருந்தாலும் திராவிட கட்சிங்க ரெண்டுமே பரவாயில்ல. இதை வந்து அதுவும் பெரியார் மண்ல வந்து திராவிட கட்சிக்கு போடாம வேற சீமானுக்கு போடுவாங்க, சங்கி கட்சிக்கு போடுவாங்க. போச்சு, ஜெயிச்சிட்டாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. ரைட், சரி, இவங்க தோத்ததுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு அக்கா வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அவ்வளவுதாங்க கேட்கலாம்னு வந்தேன். என்ன சொன்னீங்க? பஞ்ச் டயலாக்லாம் பேசியிருக்காரு. சீமானுக்கு வந்து வெற்றியும் வராது, லட்சுமியும் வராது. அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க, விஜயலட்சுமியும் கிடைக்க மாட்டா, இந்த இதுவும் கிடைக்காதுடா, வெற்றி வந்து. வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே, நீங்க தோப்பீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு சீமான் அவர்களே? நல்லா குழுக்குழுன்னு இருக்கா? அவ கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காம போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய தோல்விகளை நீங்க சந்திப்பீங்க சீமான் அவர்களே. ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலட்சுமியவே பிடிக்காது, உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது, லட்சுமியும் கிடைக்காது. ஓகே, எப்படி வந்து தமிழ்நாட்டுல வாழ விடாம வந்து ஆர்சிபி பக்கம், அதாவது கர்நாடகா பக்கம் அமிச்சியோ? ஆர்சிபியா? நீ தோத்துதான்டா போவா அப்படின்னு காலையிலே எந்திரிச்சு கண்ணகி சாபங்களை பூரா நேத்து டீம் பக்கம் அமிச்சு விட்டல. நீ
நீ மட்டும் ஜெயிக்கிற, நீ பாரு நீ ஜெயிக்கவே மாட்டடா, ஜெயிக்கவே மாட்டா, நீ எவ்வளவு ஏமாத்தா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து. அது மட்டும் இல்லாம பிரபாகரன் வந்து பெரியாரை வந்து நல்ல ஒரு சொன்னா ஏத்துக்க மாட்டேன், பிரபாகரனாவது இதாவதுங்கிற மாதிரி பேசிட்டு கடைசியா மக்கள் என்ன சொல்லிருக்காரு, எங்க அண்ணன் தான் எல்லாமே தான், நீங்க என்னையே எங்க அண்ணனை நம்மனா கூட வாங்க. ஆரம்ப காலத்துல பெரியார் மாதிரி தலைவர்கள் எல்லாம் சீமானுக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து அந்த தலைவர்கள் தேவையில்லை நோட்டி தூக்கி அடிக்கிறாரு. இன்னைக்கு வந்து பிரபாகரன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இப்ப பிரபாகரன் லைட்டா தூக்கி அடிக்கிறாரு. இப்ப பிரபாகரனையாவது தூக்கி அடிக்கிறாரா இல்ல பிரபாகரன் வச்சு அரசியல் பண்றாரா, என்ன கூதல் பண்றாருன்னு தெரியல. ஆமாங்க, இவர் வந்து தமிழ்நாட்டுல லேம்லைட் ஆகணும் அப்படிங்கும்போது யாரு வந்து பயங்கரமான லேம்லைட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெரியார் தான். பெரியாரோட சட்டை எடுத்து சொல்லி இது போட்டாரு. அதுக்கப்புறமா அப்படியே தமிழ் பிஜேபி கூட சீமான் வந்து சேர்ந்துட்டாரு. பிஜேபி சொல்றதுனாலதான் பெரியார் ஒம்பளத்துக்கிட்டு இருக்காரு மாதிரி இன்னொரு அவர்தான் ஓப்பனா ஒத்துக்கிட்டாருங்க. சங்கினா சக தோழ நண்பன் சொல்லிட்டாரு. அப்பவே இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு முஸ்தபா அப்படின்ட்டு. நானும் அவங்களுடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் என்ன ஏதாவது பண்ணிருக்காரு? விஜய் அண்ணா என்ன பண்றாருன்னு தெரியல. புசி என்ன நிறைய வந்து பயங்கரமா பண்றாரு. ஒருத்தர் வந்து அவர் மட்டும் இல்ல, பல பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, போஸ்டிங்க்கு வந்து காசு வாங்குறாங்க. அதாவது செயலாளருக்கு வந்து ஒன்றிய செயலாளருக்கு வந்து ஒரு 5000, அதுக்கு கீழே 10,000 வாங்குறாங்களா தெரியலங்க. அது எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. வந்து கேக்குறேன் அந்த வீடியோ நானும் பார்த்தேன். என்ன கேக்குறாங்க வீடியோல, உறுப்பினர் அட்டைக்கு வந்து காசு கேக்குறாங்களா இல்லை கட்சியில சேர்றதுக்கே வந்து காசு கேக்குறாங்களா? காசு காசு கொடு, காசு 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 கொடு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில சேரணும்னாலே வந்து இங்க வந்து காசு வேணும், அப்படி இல்லைன்னா வந்து ஜாதி வேணும், அப்படி இல்லைன்னா வந்து ஆனந்தனுக்கு வந்து அப்படியே அப்படி இருக்கணும், ஜால்ரா அடிக்கணும் அப்படி. ஆனந்தனே ஜால்ரா தான் அடிப்பாரு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி ஜால்ரால. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. உங்களை தேடி ஒரு உறுப்பினர் வராங்கன்னா என்ன விஷயம், என்ன வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன காரணம், என்ன உங்க எதுக்காக வந்திருக்கேன் எங்களை வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க போய் தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவங்கள மட்டும் பார்க்குறாரு. சார் ஜாதி காசு, ஆனால் சார் விசுவாசி, அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. பணம் யாரு வாங்குறாங்க சார்? காசு யார் வாங்குறாங்கன்னா சத்யா. இப்போ சத்யா வந்திருக்காருன்னா அவர் தானே வாங்குவாரு. அவருக்கு மேல இடத்துல யார் வாங்குறாங்க காசு? மேல இடத்துல ஆனந்த் சார் வாங்குறாரு. சார் இப்படி கீழே இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. அண்ணன் வந்து மேல தளபதி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பனையூர்ல டீப்பா வந்து பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு இருக்காரு. இப்போ தேர்தலில் வந்து அனலிட்டிக்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணி எப்படி ஜெயிக்க போறோம், இந்த 2026 தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆகிறதை யாருனாலும் தடுக்க முடியாது. நல்ல ஓட்டு வித்தியாசத்துல நான் முதலமைச்சர் ஆகணும். ஆபீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள ஸ்டார்டிங்ல போனா ஃபுல்லா வந்து தலைவர்கள் சிலை, அப்புறமா வந்து பேனர், இந்த பக்கம் பார்த்தா 6 அடியில ஒருத்தர் இருப்பாரு, அந்த பக்கம் பார்த்தா நிர்மல் குமார் வந்து ஃபேக் ஐடி போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் பிரசாந்த் கிஷோர் பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம் தலைவா, சுத்தி இருக்கவன் பூரா எவனுமே வந்து சொந்தமா ஒரு கொள்கையில வந்தவன் கிடையாது. அந்தந்த கட்சியிலும் ஜம்ப் அடிச்சு வந்தவங்க. விஜய் புதுசா ஜம்ப் அடிச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க கூட்டணி கிளப்போம். உங்ககிட்ட எல்லாம் போயிட்டு கொள்கைன்னா என்னன்னு கேட்டா இவங்க எல்லாம் தெரியுமா, புரியும். பெரியாரை பிடிக்கும், ஆனால் தொட்டபெட்டா அம்மன் மேல சத்தியமா நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் என்னை வந்து ஊத்திட்டு தெரிய வேண்டியதான். அப்படியே ஒன் சைட் பேக்க போட்டு அப்படியே வடிவேல் மாதிரி போயிட்டு இருப்பாரா? எங்க தலைவன் நீங்க அசால்ட்டா பேசுறீங்க, பாத்துங்க. சரி முடிச்சுக்கோங்க ஜி. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு. அது வேற வாயி, இது நார வாயி. சேர்த்துதான் வந்து நீ அனில் சாயம் பூசாதானே நீங்க என் தலைவங்கிற. அப்படிதான் அரசியல்லாம் அப்படிதான் மாறிக்கிட்டே இருப்போம். இந்த விஜய் என்ன எங்க மாற போறான்னு தெரியல. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போவ, நம்ம அப்படியா? நீ பிறப்பாலே விஜயா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, நாங்களாவது விஜய் பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. இளையத்துல சார் அண்ணன் இளையத்துல ஏறிட்டாரு. அடுத்து சொல்லுவாரு, அவங்க கமெண்ட்ல போடுவாங்க. நீங்களே உங்களை பெருமையா பேசிக்கிறீங்க. சரி தெரியல முடிச்சுக்கலாம். பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் யார் பேர். 10 வயசு இருக்கிறீங்க, 6 வயசு நான் எப்படி சொல்லுவாங்க லூஸ் பையல. சீமான் மாதிரி இப்ப சொல்ல தொண்டை கட்டி இருக்கு. சரி தெரியல முடிச்சிரும் தலைவா. சரி ஓகே, வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டா நானும்